ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மார்கன். விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து இசையமைச்சு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன். மார்கன் படத்தினுடைய டைரக்டர் லியோ ஜான் பால் அண்ட் அவரே படத்தை வந்து எடிட்டும் பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் எஸ் யுவா அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி நடித்து அவரோட சேர்ந்து சமுத்திரகனி, தீப்ஷிகா, பிரிகேடா, அஜய் தீஷன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் இது. ஸோ கண்டினியூஸாக ஒரே பேட்டர்னில் ஒரு சில பேர் கொல்லப்படுறாங்க அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷனை நோக்கி ஆரம்பிக்கக்கூடிய படம். கடைசியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் ஒருத்தவங்க ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாகி அவங்களுடைய உடலே வந்துட்டு அப்படி கருப்பாகி அவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க. அதுக்கான காரணம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த மாதிரி அவங்க பிளாக்காக டேர்ன் ஆகி அவங்க வந்து டெத் ஆகிடுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக மும்பையிலேருந்து விஜய் ஆண்டனி அவர்கள் வராங்க அண்ட் அதுக்கான முக்கியமான காரணம் அவருடைய மகளும் அதே போல் தான் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மகளை கொண்டவங்களும் இந்த கண்டினியூஸான சீக்வன்ஸ் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கும் கனெக்ட் கண்டிப்பாக இருக்கும்ன்றதுக்காக வராரு. ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்கு லூப் ஹோல் எங்குமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸ்விம்மிங்க்கு போகிறதுக்காக வாக்கிங் போகக்கூடிய ஒரு பர்சன் அங்கே இருக்கிற போது அவர்கிட்டேருந்து ஏதாவது லீட் கிடைக்காதான்றதுக்காக அங்கே ஆரம்பிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன். அந்த லீட் வச்சு கொண்டு போக முடிஞ்சதா, யார் பண்ணாங்கன்றது கண்டுபிடிச்சாங்களா, அண்ட் அவர் க்ளூ கொடுத்தாரா, இல்லைன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீவியேட் பண்ணாரா, இல்லை சப்போர்ட்டே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாரா அப்படின்றதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த மார்கன். அண்ட் மார்கன் படத்தில் விஜய் ஆண்டனியுடைய படங்களுடைய பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே போல் அவருடைய படங்களுடைய படத்துக்கு படம் அவருடைய கதைகளும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் அவரது படம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆஃபீஸராக அல்டிமேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும், இல்லை கூடவே த்ரூ அவுட் வரக்கூடிய அஜய் தீஷன் மாதிரியான கேரக்டர்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னும் போது அது என்ன விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த லீக் வந்து எங்கேயும் வந்துடக்கூடாது. நம்ம கெஸ் பண்ணுறது ஒரு பாயிண்ட்லேயும் தப்பாக வருதே அப்போ யாராக இருக்கும் நம்மளை இன்னும் திங்க் பண்ண வச்சு கிளைமேக்ஸில் இவங்களா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்ற அந்த ஃபீல் இருந்தால் தான் படம் வந்து முழுக்க சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை கரெக்டாக இந்த மார்கன் படம் பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கூட எங்கே ஒரு லீக்கேஜும் இல்லாமல் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அந்த யார் அந்த நபர் அப்படின்ற ரிவீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் ரொம்பவே கரெக்டான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட போகக்கூடிய படமாக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் ரொம்ப அமேசிங்காகவே பண்ணியிருந்தார் விஜய் ஆண்டனி அவர்கள். அண்ட் அதோடு சேர்த்து படத்தில் இருக்கக்கூடிய நிறையா இந்த ஷார்ட்ஸு க்ரைம் த்ரில்லர்னும் போது அந்த கொண்டு போகக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருப்பாங்க சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஓவராலாக எடிட்டரும் எது தேவையில்லைன்றதை கரெக்டாக கணிச்சு இந்த படத்தில் வச்சுருக்கிறாரு. ஸோ ஆஸ் அ டீமாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லரும் ரொம்ப பிடிக்கும், இன்வெஸ்டிகேஷன் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த மார்கன் திரைப்படம் உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். தியேட்டரில் போய் பாருங்கள்.